புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களும் விருது பெற்றவர்களும் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வளர்ந்து வருகின்ற தலைமுறையினருக்கும் ஏற்கனவே சாதனை படைத்தவர்களுக்கும் ஒரு தெம்பூட்டுகின்ற மகிழ்ச்சியூட்டுகின்ற தங்கள் வாழ்நாள் சாதனைகளை மீண்டும் அவர்களுக்கு ஒரு நினைவூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த இந்த குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி, வாழ்த்துக்கள். இந்த பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் துணை புரிய வேண்டும். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கருதுகிறேன். 2015 மாதரூபகன் பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு எந்த விருதும் கிடைச்சது கிடையாது. இப்போ முதல் முறையாக புதிய தலைமுறை விருது கிடைச்சிருக்குது. அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் 27 வருஷம் பிஸ்னஸ் பண்ணேன். 22 வருஷம் விருதுகளே எதுவுமே கிடைக்கல. கடைசியாக என்னுடைய IPO 75 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆச்சு. அதை ஒரு பெரிய விருதை நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழன் விருதுகள் அதில் எனக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ரீச் ஆகுது. நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும், நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ஒன்று அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுன்ற ஒரு தருணம் வருது. எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுறதுக்கு இது ஒரு ஊக்கத்துணையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம தாய்நாட்டில் அதான் நம்ம குடியிருக்கிற சென்னை நகரத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நம்ம அங்கீகரித்து ஒரு சிறந்த சமூக சேவகர் அப்படின்னு விருது கொடுத்தது தாய் வீட்டில் கொடுத்த சீதனை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டுன்றது ஒரு எப்போவுமே மகிழ்ச்சி தான் கொடுக்கும். யார் அது கொடுத்தாலும் அது இல்லாமல் ஒரு ஊடகம் கொடுக்குதுன்னா அது மிக்க மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஊடகமே சரி, செய்தித்தாளும் சரி, அவங்க எங்களை பற்றி எழுதியோ எங்களை பற்றி காமிக்கலைன்னா எங்களை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் கொடுக்குற இதுதான் எப்பவுமே விருதெல்லாம். இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் உண்மையாக சாதனை செய்தவர்கள் மத்தியில் என்னையும் கூப்பிட்டு என்னை அழைச்சி என்னை மரியாதை செஞ்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எந்த விருதை வாங்கினாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னு கேட்டால் நான் ஒரு ஃபியூ இயர்ஸாக நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லா விருதுமே யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நேர்மையாக நடக்கிற ரொம்ப வெகு சில விழாவில் இதுவும் ஒன்று. அதனால் எனக்கு இது ரொம்ப உண்மையாகவே என்னோடய வேலைகளை பார்த்து அதுக்கான ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. முதல்ல இந்த விருது ஒரு நல்ல முயற்சி. எல்லா துறையிலிருந்தும் ரொம்ப ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து ஊக்கப்படுத்துகிற ஒரு விருது. அண்டு இந்த வருஷம் நடந்த விதம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அமைதியாக, காமாக, சரியாக இருந்தது.